அதனாலதான் பாத்தீங்கன்னா சிவ வழிபாட்டுல இருக்கிறவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. சிவனடியார்களே நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பல கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்து எது வந்தாலும் என் அப்பன் பாப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறனால அவங்க நினைக்கிறதா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். சிவன் ஆனா அவங்களை யாரையுமே எப்பொழுதுமே கைவிட மாட்டாரு. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 4 ராசியில நான் இல்லைங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு ஆபத்து, நீங்க சிவனை முழுமையா நம்புனீங்கன்னா உங்களை அவரு கைவிட மாட்டார். ஆனா சோதிப்பாரு. அம்சத்துல இருக்கிறவங்க அதை உணர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிப்பட்ட ராசியில யாருன்னு பார்க்கலாம். முதலாவது மேஷம். மேஷ ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா முருகருடைய பரிபூர்ண அருளை பெற்றவர்கள். இவங்க வழிபட வேண்டிய தெய்வமும் முருகர் தான். ஆனால் இவங்க அதிகமா இருக்கக்கூடியது சிவனுடைய அம்சம் தான். இவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சிவ வழிபாடை மேற்கொள்ளும் போது இவங்களுக்கு நிறைய அருள் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட வயதுங்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா ஒரு 48 வயசுக்கு மேல. எப்பொழுதுமே இவங்க முருகரோட வழிபாடை மேற்கொண்டுட்டே தான் இருக்கணும். அப்ப இவங்களுக்கு அனைத்துலயுமே வெற்றி கிடைக்கும். இவங்க பாத்தீங்கன்னா ஆன்மீக தன்மை உள்ளவங்களா தான் இருப்பாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு பொழுதுபோக்கான ஒரு நபரா இருப்பாங்க. ஆனா